மனிதர்களுமே தங்களை சுற்றி நடப்பதை பார்க்கிறார்கள். சுற்றி நடக்கிற விஷயத்தை பார்த்துவிட்டு அந்த மாதிரி நாமளும் செஞ்சா என்ன, அதுக்கு நிகராக நாமளும் செஞ்சா என்ன, அதை போல நாமளும் நடந்து கொண்டால் என்ன என்ற மனநிலைக்கு மக்கள் வந்து விடுகிறார்கள். இந்த பலவீனம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் இருந்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டை வைத்தார்கள். சரி, அவர்கள் இப்படி வைக்கக்கூடிய அந்த வஹாபிகள் போலி தௌஹீத்வாதிகள், அவங்க தங்களுக்கு தாங்களே தௌஹீத்வாதிகள் பேர் வச்சுக்கிட்டாங்க. ஆனால் அது பொருத்தமே இல்லை. கண்ணங்க இயல்புலையே மற்றவங்களை பார்த்து நம்ம காப்பி அடிக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அது எதில் இருக்கணும்? உலக விஷயத்தில் இருக்கலாம். ஒரு சமையல் இருக்கிறது, ஒருத்தர் வந்து நல்லபடியாக சமையல் செய்கிறாரா, உங்களுக்கு தெரியாதா, காப்பி அடிக்கலாம். ஒரு தையல் கடை இருக்கிறது, ஒருத்தர் நல்லா தைக்கிறாரு, நமக்கு ஒரு தைக்க வரல, அவர் போய் கற்றுக்கலாம். உலக விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களை பார்த்து நல்லதாக இருக்கும் என்று சொன்னால் நம்ம கடிக்கிறோம், செய்து கொள்கிறோம். ஆனால் கொள்கையில் அப்படி செய்ய முடியுமா? நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ்னு ஒரு கொள்கை ஏற்றுக்கொண்டீர்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ்னு ஒரு கொள்கை ஏற்றுக்கொண்டீர்கள். பிற மக்களோட வாழும் பொழுது அவங்கள மாதிரி நம்மளும் போனால் என்ன வரலாமா? வருது. இப்போ உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நம்ம சமுதாயத்தில் தர்கா கட்டி வச்சுக்கிறாங்கல்ல. யார் கட்டிருக்கா தர்கா? முஸ்லீம் தான் கட்டிருக்காங்க. தர்கா கட்டினவங்க யாரு? இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்னவங்க தான். ஒவ்வொரு நாளும் தொழுகையில் பாங்கல தினசரி சொல்றீங்க, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு அந்த கொள்கையை மொழிந்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். இப்படி மொழிந்து கொண்டிருக்கிற மக்கள் இந்த தர்கான்னு ஒன்று கட்டி வழிபடுறாங்கல்ல, அது எங்க இருந்துச்சு? அது லா இலாஹா இல்லல்லாஹ்வுக்கு மாற்றமானதா, உடன்பாடானதா? அல்லாஹ்வை தவிர யாரும் வணங்கக்கூடாது களிமா சொல்றீங்க. இது அல்லாஹ்வை தவிர உள்ளத்தை வணங்குறீங்க. அவர் அல்லாஹ் இல்லை. நீங்க யாருக்கு தர்கா கட்டியிருந்தாலும் அவர் யாரு? மனிதர். யாருக்கு நீங்க தர்கா கட்டியிருந்தாலும் அவர் இறந்து போயிட்டார். நீங்க யாருக்கு வேணா தர்கா கட்டுங்க, அந்த தர்கா கட்டப்பட்டவர் யாரு? ஒரு மனிதர் தானே. ஒரு மனிதர் இறந்த பிறகு அவரை போய் நீங்க வழிபட போறீங்க, அவர்கிட்ட போய் பிரார்த்தனை செய்ய போறீங்க, அவர்கிட்ட போய் உண்டியல்ல காணிக்க போறீங்க, அவருக்காக நேர்ச்சை செய்கிறீர்கள். இந்த பழக்கம் எல்லாம் உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து வந்ததா, நபியிடமிருந்து வந்ததா, நீங்களா உண்டாக்கி கொண்டதா? இந்த பழக்கத்திற்கு குர்ஆன்ல ஆதாரம் இருக்குதா? இந்த பழக்கத்திற்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை நிலைநாட்டுவதற்காக வேண்டி இந்த தர்கா சம்பந்தமாக எவ்வளவு எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க. மூத்தாவதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி எச்சரிக்கை செய்றாங்க. லானல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபர் அன்பியாஹி மசாஜித். தங்களுடைய நபிமார்களுடைய கபர்களை எல்லாம் தர்காக்கள் ஆக்கி விட்டார்களே, அவர்களை அல்லாஹ் நாசமாக்குவானாக என்று யகூதிகளையும் நசாராக்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்திருக்காங்க. மூத்தாவதுக்கு முன்னாடி தர்கா கட்டிவிடாதீங்க, உங்களுக்கு முந்தின சமுதாயம் நபிமார்களுக்கு தர்கா கட்டினார்கள், அதனால் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்களாக ஆனார்கள் என்று எச்சரித்தார்கள். ஆயிஷா நாயகி அழித்துவிட்டு சொல்கிறார்கள், லவ்லா தாலிகல் அபர்சு கப்ரஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எச்சரித்திருக்காவிட்டால் ரசூலுல்லாஹ் கபரையும் தர்கா கட்டியிருப்பார்கள். கட்டல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை வெறும் தரையா தான் இருக்கும், மேல மூடி போட்டு மறைச்சிருக்காங்க. உள்ளக பாதி எல்லாம் அங்க கபர்ல கட்டப்பட்டிருக்காது, வெறும் தரையா தான் இருக்கும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை உயர்த்தி கட்டாமல் போனதுக்கு என்ன காரணம்? இந்த எச்சரிக்கை தான் காரணம். இவ்வளவு கடுமையாக எச்சரித்த ஒரு விஷயம் முஸ்லீம்களாக இருப்பவர்கள் எப்படி வந்தது என்றால் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னால வந்தது, சமரசத்தினால வந்தது. மதுரையில் அண்மையில் நடைபெற்ற ஒரு கூட்டம் சமரசம் இல்லா சத்திய கொள்கை அப்படிங்கிற தலைப்பில் பேசப்பட்டது. ஆனால் பேசப்பட்ட எல்லா விஷயமே குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான விஷயமா போச்சு. முஸ்லிம்களிடம் இருக்கிற சில நிகழ்வுகளை எல்லாம் சம்பந்தம் இல்லாமல் இந்த நாட்டிலே வாழ்கிற ஒரு சமூகத்திற்கு சமரசமாக போயிட்டாங்க இவங்க, அதனால தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்று பொய்யாக சொல்லப்பட்டது. உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறத விளக்குவது நம்முடைய கடமையாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறதாக இருந்தால் தர்கா, இந்த தர்கா எப்படி தினமா வந்துச்சு? வேறு சமூகத்திலிருந்து தான் இது இங்கே நுழைந்தது, இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்தது அப்படிங்கிற ஒரு அறியாமையை வெளிப்படுத்தப்பட்டது அந்த கூட்டத்தில். ஏன்னு கேட்டால், நம்ம இதுவரைக்கும் குர்ஆன் ஹதீஸ் தான் தெரியலைன்னு நினச்சோம், கடைசியில் உலக நிலவரமே தெரியலைன்னு ஆகிப்போச்சு. ஏன்? உலகத்திலே பெரிய தர்கா மதீனாவில் இருக்குது, ரவுலா ஷரீஃப், பச்சை குப்பா, எவ்வளோ பெரிய தர்கா. அப்போ இங்கே இருக்கக்கூடிய மாற்று மத சமூக மக்களுக்கு தோதுவாக இவங்க உருவாக்கிட்டாங்கன்னா, சவுதி நாட்டில் எல்லாம் முஸ்லிம்கள் தானே இருக்கிறாங்க. அங்கே எப்படி அந்த ரவுலா ஷரீஃப் தர்கா உருவானுச்சு? அங்கே எந்த சமூகத்துக்காக வேண்டி அங்கே உருவானுச்சு? எல்லாம் முஸ்லீம்கள் தானே. சரி, இன்றைக்கி சிரியா நாடு இருக்குது, ஷாம், யமன் நாடு இருக்குது, ஈஜிப்ட் இருக்குது, எகிப்து, அங்கெல்லாம் எத்தனை தர்காக்கள்? அங்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய வேறு சமூகத்தை சார்ந்த மக்கள் அங்கே இருக்கிறாங்களா? எல்லாமே முஸ்லீம்கள் தானே. அப்போ எவ்வளோ பெரிய பொய் இது! இங்கே இருக்கக்கூடிய மற்ற சமயத்தை சார்ந்து நிற்கணுங்கிறதுனால தான் தர்கா கட்டி வச்சுவிட்டாங்க அப்படின்னு சொல்லலாமா? இப்போ உலகத்தில் இஸ்லாமிய நாடுகள்லேயே தர்கா இருக்குது, இதுவெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நாம் கேட்குறோம். சரி, இப்படி சொல்லக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னால் வேறு சமூகத்தோடு சமரசம் ஆனவர்கள் அல்ல, வேறு சமூகத்தோடு ஐக்கியமாகி போனவர்கள். நம்மளை சமரசமானவர்கள் தான் சொல்கிறாங்க, நம்ம இல்லைங்கிறோம், இவங்களை அறியாமைங்கிறோம். ஆனால் அவங்க வேறு சமூகத்தோடு ஐக்கியமாக போனவர்கள் தான் நம்மளை குறை சொல்கிறாங்க. தங்கத்தை பார்த்து பித்தளை பள்ளிடிச்சிச்சு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அடுத்த சமூகத்தோடு ஐக்கியமாக போனவர்கள் தான் தூய வடிவிலே இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டு நம்மை பார்த்து அவங்க சமரசம் செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டை வைத்தார்கள். சரி, அவர்கள் இப்படி வைக்கக்கூடிய அந்த வஹாபிகள் போலி தௌஹீத்வாதிகள், அவங்க தங்களுக்கு தாங்களே தௌஹீத்வாதிகள் பேர் வச்சுக்கிட்டாங்க. ஆனால் அது பொருத்தமே இல்லை. கண்ணங்கரேண்டு ஒருத்தன் இருக்கிறான், அவன்கிட்ட போய் உன் பேர் என்னப்பா? வெள்ளையங்கிறான்.
அவன் பேருக்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாது. ஊரில் உள்ள எல்லா வியாதியும் ஒருத்தன்ட்ட இருக்குது. அவன்கிட்ட போய் உன் பேர் என்ன, ஆரோக்கிய சாமிங்கிறான். ஆரோக்கியத்தை உனக்கு சம்மந்தமே இல்லையே. அந்த மாதிரி போலி தௌஹீத்வாதிகளாக இருக்கக்கூடியவங்க நாங்கள் தான் தௌஹீத்வாதிகள்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. பேருக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. இந்த போலி தௌஹீத்களான வஹாபிகள் மற்ற சமூகத்தாரோடு அவங்க சமரசம் அப்படிங்கிறதல்ல ஐக்கியம் ஆகி போனார்கள். உதாரணத்துக்கு பாருங்களேன், விக்கிரக வழிபாடு இருக்கிறதெல்லாம் உருவ வழிபாடு இருக்குது. இஸ்லாத்தில் உருவ வழிபாடே கிடையாது. காரணம், இறைவன் உருவமற்றவன். ஆனால் இந்த போலி தௌஹீத்வாதி என்ன வச்சாங்க, நம்ம அடுத்த சமுதாயத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமே, அவங்கள்ட்ட எல்லாம் உருவ வழிபாடு இருக்குது, அப்போ நம்ம மட்டும் எப்படி சும்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாமும் உருவ வழிபாடு கொண்டு வரும்னு சொல்லி இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. என்ன வித்தியாசம், வேறு சமூகத்தவங்கள்லாம் கல் விக்கிரகத்தை வணங்குறாங்க. இந்த போலி தௌஹீத்வாதிகளான வஹாபிகள் கற்பனை விக்கிரகத்தை வணங்குகிறார்கள். இறைவனுக்கு உருவம் இருக்குன்னு வந்து போச்சுல்ல, கற்பனையில் கொண்டு வந்தாச்சு உருவத்தை. அந்த உருவ வழிபாடு இவர் செய்கிறார்கள். ஏன், அடுத்த சமூகத்தோடு ஐக்கியமாகி போய்விட்டதால். காரணம் கேட்டான்னு சொல்லுவாங்க, அல்லாஹ் குர்ஆனில் தனக்கு கை இருக்கிறதா சொல்கிறான்ல, கண் இருக்கிறதா சொல்கிறான்ல, காலி இருக்கிறதா ஹதீஸெல்லாம் வந்திருக்குதுல்ல, அப்போ உருவம் இருக்குன்னு அர்த்தம் அப்படிங்கிற. நானும் சொல்கிறேன், இலக்கியம் தெரிந்தால் குர்ஆனுக்கு விளக்கம் கொடுங்க, இல்லாட்டி மூட்டையை கட்டிக்கிட்டு ஒரு இடத்துல போய் ஒதுங்கி நில்லுங்க. இலக்கியம் பேசுகிறான் இறைவன், இலக்கியத்தை இலக்கியமாக பார்க்கணும். அந்த காலத்தில் முஜஸ்ஸிமான்ற ஒரு கூட்டம் இருந்தது. என்ன, இறைவனுக்கு உருவம் கற்பித்த ஒரு கூட்டம் இருந்தது. அது இல்லாமல் ஆகிவிட்டது. இன்றைக்கு அந்த முஜஸ்ஸிமாவுடைய பிரதிநிதிகளாக இன்றைக்கு போலி தௌஹீத்வாதிகளான வஹாபிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இறைவனுக்கு கை இருக்குன்னு சொல்லுகிறார். கைன்னு சொன்னால் உண்மை இந்த கையா, நான் கேட்குறேன், இந்த கையா? நம்ம வழக்கத்தில் இலக்கியத்தில் கைங்கிற வார்த்தை எத்தனையோ மீனிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோமே. உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், ஒரு ஆள் நல்ல தர்மம் செய்கிறான்னு வைங்க, அவருக்கு விசாலமான கைங்கம்மோ, உண்மையிலே அவருக்கு குட்டையான கையாக இருந்தாலும் அவர் விசாலமான கையும்போ அப்படின்னு அர்த்தம். இந்த கையை பற்றி பேசலை, நல்ல தர்மம் செய்கிறவர் அப்படின்னு அர்த்தம். இவர் யார் தெரியுமா, அவருக்கு வலது கை அப்படியுமா. அவருக்கு தான் ஏற்கனவே வலது கை இருக்குது, அப்போ இவர் வலது கை, அவருக்கு இவர் துணையாக இருக்கிறாரு, உதவியாக இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அவருடைய கையை நாம் பலப்படுத்துவோம் அப்படிம்பாங்க. அப்படின்னு என்ன, நல்லா குளுக்கோஸ் எல்லாம் ஏற்றி டானிக்கெல்லாம் கொடுத்து பலப்படுத்துவோம், அவங்களுக்கு நம்ம துணையாக இருப்போம்னு அர்த்தம். கைக்கு எத்தனை மீன் இருக்குது, நம்ம வரலாற்றை கூட படிக்கிறோம் அல்லவா. பகதாது மாநகரம் ஒரு காலத்தில் மன்னர் ஹாரூன் ரஷீதுடைய கையிலே இருந்தது, வரலாறு படிக்கிறோம். பகதாத் மாநகரத்தை கையில் தூக்கிட்டு வச்சுருந்தார். அவர் கையில் இருந்துன்னு சொன்னால் அவர் ஆட்சி செஞ்சார்னு அர்த்தங்க. இப்படி எத்தனையோ மீனிங் இருக்குது கைக்கு. அந்த மாதிரி தான் இறைவன் தபாரக்கல்லதி பியதிஹில் முல்குங்கிறான். அல்லாஹு தஆலாவுடைய கையிலே அரசாட்சி இருக்கிறங்கிறான். அப்போ இறைவனுடைய ஆட்சி அதிகாரத்தை பற்றி அது அறிவிக்கிறது தவிர கையில் அந்த கையின் அர்த்தமா எவ்வளோ தப்பு பாருங்கள். கண்ணு இருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம், கண்ணெல்லாம் என்னோட கண்காணிப்பில் அப்படின்னு அர்த்தம். அந்த ஆள் ரொம்ப யாமா இருப்பா, விளக்கண்ணை ஊற்றிக்கிட்டு பார்ப்பாருப்பா, அவனை விளக்கண்ணை ஊற்றுறது இல்லை, அவர் ரொம்ப கரெக்டாக இருப்பார், கண்காணிப்பார். அல்ல குர்ஆனில் சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள பார்த்து, நீங்கள் நமது கண்களில் இருக்கிறீர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரை பார்த்து அல்லாஹ் சொன்னான், வஸ்னஇல் ஃபுல்க பிஅயுனினா, நம்முடைய கண்காணிப்பிலே ஒரு கப்பலை தயார் பண்ணுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. கண்கள்னா தன்னுடைய கண்காணிப்பில் அப்படின்னு அர்த்தங்க. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, கண்ணு அப்படின்றாங்க. அதே போல் இறைவன் முகத்தை பற்றி பேசலாம். குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லாமே அழிந்து விடும், யபுகா வஜ்ஹு ரப்பிக்க, உங்கள் ரப்புடைய முகம் மட்டும் இருக்குங்கிறான். அப்படின்னா இறைவனுடைய உள்ளமை மட்டும் இருக்குன்னு அர்த்தம். இந்த கூட்டம் முகம்டா முகம் அப்படின்னு அர்த்தம் வைக்குது. என்னங்க, நம்ம கூட பேச்சொழக சொல்ல வந்தாங்க, உங்கள் முகத்துக்காக பார்க்குறேன், உங்கள் முகத்துக்காக பார்க்குறேன், இல்லைன்னா விடமாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம், உங்கள் முகத்துக்காக தான் பார்க்குறேன், உங்கள் கைக்காக பார்க்கல, உங்கள் காலுக்காக பார்க்கல அப்படின்னு அர்த்தமா. உங்கள் முகத்துக்காக பார்க்குறேன்டாலே உங்களுக்காக பார்க்குறேன்னு அர்த்தம். அங்கேயும் அல்லாஹ் சொல்லலாம், எல்லாம் அழிந்து விடும், முகம் மட்டும்டா அல்லாஹ் மட்டும் இருப்பான். இப்போ இவன் இந்த கூட்டம் சொல்கிற மாதிரி போலி தௌஹீத்வாதிகள் சொல்கிற மாதிரி அர்த்தம் வச்சுருவீங்க, எவ்வளோ விபரீதம் ஏற்படும் தெரியுமா. எப்படி தெரியுமா, அல்லாவுடைய முகம் மட்டும் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கிறோங்க. முகம்டா முகம் அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க சொல்ல போகிறான் அல்லாஹ் கை இருக்குது இல்லை, அவங்க கூட்டு போகிறான் அல்லாவுக்கு கால் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, அல்லாவுடைய கை அழிஞ்சு போகும், அல்லாவுடைய கால் அழிஞ்சு போகும், அல்லாவுடைய முகம் மட்டும் இருக்கும் அப்படி அர்த்தம் வைக்கிறீங்க. என்னங்க இது கொடுமை விளைவு. இப்போ அதான் இந்த அப்பாவி இளைஞர்கள்லாம் இவங்க சொல்கிறத குர்ஆன் ஹதீஸ் சொன்னவங்க நம்பி போனாங்க, தர்காவை பயந்து போனாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். ஆனால் கடைசி எங்கே கொண்டு போய் விட்டுட்டாங்க, பச்சை சிறுக்கள் கொண்டு போய் விட்டுவிட்டாங்க, உருவ வழிபாடு கொண்டு போய் விட்டாங்க. பூனைக்கு பயந்து புலிவாயில் மாட்டினா கதைம்பாங்க. அந்த மாதிரி இந்த தர்காவை பூச்சாண்டி காட்டி கடைசியில் பச்சை சிறுக்கில் இந்த அப்பாவி இளைஞர்களெலாம் கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள் இந்த வஹாபிகள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். அதே போல் பாருங்கள், ஹதீஸில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மறுமையில் அல்லாஹ் தஆலா நரகவாசிகள்லாம் நரகத்தில் போடுவான். போட்ட பிறகு அல்லாஹ் கேட்பான், ஹலிம் தலத்தி, என்னப்பா என்ன வயிறு நிரம்பிட்டியா, நரகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்பான், ஹல்மி மஜீத், இன்னும் இருக்கா, வந்து போடு இறைவனே, எல்லா நரகமும் போட்டாச்சு, இன்னும் தான் அப்படிங்கிறது நரகம்.
இப்போ அல்லாஹ் என்ன செய்வானா, நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டாங்க, எல்லாரும் கதமஹு, தன்னுடைய கால் பாதத்தை வைப்பான். அந்த நரகம் சொல்லும் கத் கத், போதும் போதும். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸ் வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா, அல்லாஹ் தஆலா காலை வைக்கிறான்ல, அப்படின்னா அல்லாவுக்கு கால் இருக்குது. என்னங்க இது, அப்போ காண்டா காலை, அப்போ அல்லாஹ் நரகத்துக்கு போகிறானா? அல்லாஹ் காலை வைப்பான், எங்கே நரகத்தை வைப்பான்னு அப்படி சொல்லலாம்னு சொன்னாங்க. அப்படின்னா அல்லாஹ் நரகத்தில் செல்கிறான். என்ன கொடுமை இது! பாவிகளையெல்லாம் அல்லாஹ் நரகத்திற்கு அனுப்பி வைப்பான் என்று நம்ம நம்பி இருக்கிறோம். ஆனால் இந்த போலி தௌஹீத்வாதிகளோ இல்லை இல்லை, அல்லாஹ்வே நரகத்துக்கு தான் போகிறான் அப்படின்ட்டாங்க. என்னங்க இது அநியாயம்! அப்போ அங்கே காணி வைப்பாண்டா என்ன தெரியுமா அர்த்தம்? அடக்கி ஆழ்வான். இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் சொல்லும் பொழுது அல்லாஹ் அடக்குவான். அப்பொழுது நரகம் சொல்லும் போதும் போதுண்டு. அப்போ அடக்கி ஆழ்வான் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. காலை வைப்பான். இலக்கியத்தோட ஒவ்வொன்றையும் அணுகுங்க. ஒரு வார்த்தை சமூகத்தில் எத்தனை பொருளில் உபயோகப்படுத்தப்படுது அதை கவனித்து நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள், இல்லாட்டி சும்மா இருக்கணும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் அந்த ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போ இந்த கூட்டம் என்ன சொல்லுது? இதையெல்லாம் வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு. ஏன் தெரியுமா? அந்த நம்ம நாட்டில் வாழ்கிற மக்கள் உருவ வழிபாட்டில் தானே இருக்கிறாங்க. அது இந்து பெருமக்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவ பெருமக்களாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் உருவ வழிபாட்டில் இருக்கிறாங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை, அதை நம்ம தலையிடலை, அது அவங்களுடைய நம்பிக்கை. நம்ம என்ன சொல்லும்? குர்ஆன் ஹதீஸ் இஸ்லாம் என்று சொல்லிக்கிட்டு வேறு சமூகத்தில் இருக்கக்கூடிய உருவ வழிபாட்டை கொண்டு வந்து திணிக்க பார்க்குறீங்களே, அப்பாவி இளைஞர்களாம் பச்சை சிறுக்களை கொண்டு போய் விட்டுட்டீங்களே, ஏன் நீங்கள் அடுத்த சமுதாயத்திலே ஐக்கியமாகி போனீர்கள் என்பதுதான் நம்முடைய கேள்வி. சரி, இந்த உருவம் இருக்குன்னு சொன்னதால எவ்வளவு பெரிய விபரீதம்ங்கிறதுல இன்னொன்று சொல்லவா? அல்லாஹ் ஏன்னா அந்த கூட்டம் என்ன சொல்லுது? அல்லாஹ் அரிசியில் இருக்கிறானா, அல்லாஹ் அரிசியில் உட்கார்ந்து இருக்கிறானா. அர் ரஹ்மான் அலல் அர்ஷிஸ்தவா என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். இப்போ அலல் அர்ஷிஸ்தவா அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த அரிசியில் இருந்து கொண்டு அவன் ஆட்சி அதிகாரத்தை நடத்துகிறான் அப்படின்னு தான் அர்த்தமே தவிர ஆட்சியில் அந்த அரிசியில் உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம் அல்ல. இன்னும் சொல்ல போனால் அரிசிலே மட்டும் அல்லாஹ் இல்லை. அதான் அரிசி கூட அல்லாஹ் விட்டும் நீங்கியதுன்னு சொல்ல மாட்டோம். ஏன் உலகத்திலே இறைவனால் படைக்கப்பட்ட எந்த பொருளும் அல்லாஹ் விட்டும் நீங்கியது இல்லை, அரிசி உள்பட. ஆனால் இந்த வகையில் சொல்கிறாங்க அரிசியில் தான் அமர்ந்திருக்கிறான். குர்சி போட்டு சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம்ல, அந்த மாதிரி அல்லாஹ் உட்காந்துட்டு இருக்கிறான். சரி, அல்லாஹ் தஆலா இறங்கி வரான்னு வருத புகாரில் முதல் வானத்திற்கு ஒவ்வொரு இரவும் இறங்கி வருகிறான் இருக்க. அப்போ அரிசியில் உட்கார வச்சுட்டாங்க, இறங்கி வரான்னு சொன்னால் இப்போ இடம் பெயர்தல் அல்லாஹ்வுக்கு உண்டா? ஒரு இடத்துல இருக்கிறான், பிறகு அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து விடுவான். இது நமக்கு தானுங்க. லைஸ கமித்லிஹி ஷையுன் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே, அல்லாஹ்வை போன்று எவரும் இல்லை. இப்போது அல்லாவும் அரசில் இருந்தான், இங்கே வர்றான், அப்போ மறுபடியும் அரசில் உட்காருவான்னு சொன்னால் வந்து ஷிஃப்ட் மரப்பெறாமல் போயிட்டு வந்து இருக்கிறானா? இது படைப்புகளுக்கு இருக்கக்கூடியதை போய் அல்லாஹ் கொண்டு போய் கொடுத்து பச்சை சிறுக்க செய்கிறீங்க. இறைவனுக்கு உருவம் உண்டுன்னு சொல்லி ஏன் அடுத்த சமூகத்தோடு ஐக்கியமாகி போனீங்க? நீங்கள் இஸ்லாத்து அடிப்படை கொள்கை இறைவனுக்கு உருவம் இல்லை அப்படிங்கிறதானே. உருவத்தை ஏன் கற்பிக்கிறீங்க? சரி, இப்படி குறிச்சதுனால என்ன வேணேன் இப்போ பாருங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வயஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமைதின் சமானியா. அல்லாஹ் தஆலா உடைய அந்த அரிசை 8 மலக்குகள் சுமப்பார்கள். அல்லாஹ் சொல்றான், அரிசை 8 மலக்கு சுமப்பாங்களாம். இப்போ இந்த கூட்டம் என்ன சொல்லுது? அரிசில் தான் அல்லாஹ் உட்காந்துட்டு இருக்கலாம். அரிசில் அல்லாஹ் உட்காந்து சொன்னால் 8 மலக்கள் அரிசை தூக்குறாங்கன்னு சொன்னால் 8 மலக்கு சேர்ந்து அல்லாஹ்வை தூக்கிறாங்களா அவங்க? அதான் நான் சொல்கிறேன், எங்கள் அல்லாஹ் பற்றி இப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுடைய கடவுளை வேணா அப்படி சொல்லுங்கள். எங்கள் கடவுள் அப்படி, எங்கள் கடவுள் ஒரு சேரில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார், 8 மலக்கள் அவரை தூக்கி விடுவார்கள், அந்த இறைவனை தூக்கி விடுவார்கள். உங்கள் கடவுளை பற்றி பேசுங்க. எங்கள் அல்லாஹ் பற்றி எப்படி நீங்கள் சொல்லலாம்? 8 பேர் சேர்ந்து அல்லாஹ் தூக்குவாங்களா? இந்த உருவ வழிபாடு கொண்டு வந்ததுனால எவ்வளோ பேர் நச்சுக்கருத்தை திணிக்க நினைக்கிறாங்க. ஆனால் தோற்று போயிட்டாங்க. ஒரு விஷயம், தமிழகத்தில் கூடிய முஸ்லீம்கள் இந்த நச்சுக்கருத்தை ஏற்றுக்கொண்டார்களா? எவ்வளவோ தூய வடிவு குர்ஆன் ஹதீஸ் அப்படிலாம் கொண்டு வந்தாங்க. சமூகம் விழித்து கொண்டு விட்டது, புறக்கணிக்கப்பட்டு போனார்கள். அதுதான் உண்மை. இப்போ எனக்கு கவலை என்னன்னா, இந்த அப்பாவி இளைஞர்களாக சில பேர் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கள பற்றி கவலை. இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க குர்ஆன் ஹதீஸ் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கிடையாது, இன்னொரு சமூகத்தோடு ஐக்கியமாகி போயிருக்கிறார்கள். இதிலிருந்து வெளிப்படும். அதனால தான் நான் சொல்கிறேன், பிற சமூகத்தோடு ஐக்கியமாகி போன அந்த போலி தௌஹீத்வாத கூட்டம் தான் குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் நடக்கிற முஸ்லிம்களை பார்த்து உங்கள் சமரசமாகி போயிருக்கிறார்கள் என்று இல்லாத கருத்தை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து